வார்த்தைக்கு போலாம். கடந்த வாரம் நம்ம எதை பார்த்தோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரம் உள்ளவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த வாரத்தினுடைய செய்தி தலைப்பு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் உடைய அணுகுமுறை. இயேசு கிறிஸ்துவனுடைய அணுகுமுறை. ஒரு ஆளு ஒரு காரியத்தை அவர் அணுகிற விதம். ஸ்தோத்திரம். அவர் ஸ்தோத்திரம் ஒரு அற்புதம் செய்யறாருன்னா அவர் அது எப்படி செஞ்சாரு? ஒருத்தர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாருன்னா அது எப்படி எதிர்பார்த்தாரு? ஒரு பிரச்சனையை அவர் அவருக்கு வந்த பிரச்சனை எப்படி தீர்த்தாரு? ஒரு சில நேரங்கள் அவர் அவருடைய செயலே வித்தியாசமா இருக்கு. அவர் அணுகுகிற விதமே வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயா. அந்த அவருடைய அணுகுமுறை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். 5 காரியம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கண்டு கொள்ளாத போலவே இருப்பார். கண்டு கொள்ளாத மாதிரி இருப்பார். ஒரு சில காரியங்கள்ல நம்மளை கண்டு கொள்ளாத மாதிரியே இருப்பார். இரண்டாவது பாத்தீங்கன்னா, நம்முடைய விசுவாசத்தை அவர் என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார். எப்படியெல்லாம் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் சொல்லி நான் சொல்றேன். மூணாவது காரியம் பாத்தீங்கன்னா, அவர் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிற முறை, அதுல கூட அணுகுமுறை வித்தியாசமா அவர் என்ன பண்றாரு? கிரியை செய்கிறார். நாலாவது பாத்தீங்கன்னா, நம்முடைய தேவையை அவர் சந்திக்கிற விதம், அதனுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது? அஞ்சாவது பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்த பிரச்சனையை அவர் எப்படி அவர் அணுகினார். அல்லேலூயா. 5 காரியம். ஸ்தோத்திரம். முதலாவது பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையை நீங்க கூர்ந்து கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். ஆனா தூங்கிடாதீங்க. அல்லேலூயா. மயங்கிடாதீங்க. எங்கேயோ பார்த்து இருக்கா இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க தயவு செய்து. முதலாவது, இயேசு கிறிஸ்து நம்ம கண்டு கொள்ளாத போல அவர் இருப்பார். ஆனால் அற்புதம் நடக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை கண்டு கொள்ளாது போலவே இருப்பார். ஒரு சில செயல், அவருடைய செயல்பாடு பாத்தீங்கன்னா கண்டு கொள்ளாத போல இருக்கும். ஆனா அற்புதம் கட்டாயம் நிச்சயம். மத்தேயு புத்தகம் 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 27 வரையிலும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, படிங்க பார்க்கலாம். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியோ, மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்
என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க முதலாவது ஸ்தோத்திரம். இங்க பாத்தீங்கன்னா சீசர்லாம் படகு ஏறுறாங்க, இயேசு கிறிஸ்துவும் படகு ஏறுறாங்க. ஏறின உடனே ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் அங்க தூங்கிட்டார். என்ன பண்ணாரா? அவரோ நித்திரையாயிருந்தார். அவரோ நித்திரையாயிருந்தார். அவர் நித்திரையா இருக்கிறார். ஆனா அந்த கடல் என்ன ஆகுது? காற்றும் பாருங்க, வேதம் சொல்லுது, அப்பொழுது படகு அலைகளினால் மூடத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையா இருந்தார். இந்த நேரத்தில் யாராவது தூங்க முடியுமா? தூங்கவே முடியாது. ஏன்னா அது கப்பல் இல்ல, படகு, தூக்கி தூக்கி போடும். ஆனா அவர் எப்படி இருக்கிறாரு? கண்டுக்காத மாதிரியே இருக்கிறாரு. என்னன்னா ஆடட்டும், என்னன்னா அலை வரட்டும், எந்த சூழ்நிலை வரட்டும், அமைதியா படுத்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, எல்லாரும் எழுப்புறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? உடனே அவர் எழுந்து, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி அந்த காற்றையும் கடலையும் அதற்றார். இதுல நம்முடைய ஆண்டவர் அவர் கண்டு கொள்ளாத போல இருந்தார். எதற்காக அவர் கண்டு கொள்ளாத போல இருந்தார்னா, படகுல நான் யார் இருக்கிறது? நான் இருக்கிறேன். அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுறீங்க? எப்படி? அற்ப விசுவாசியே ஏன் பயப்படுற? படகுல நான் இருக்கிறேனே. ஒரு சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காத போல இருக்கும். அல்லேலூயா. பிரச்சனை காணப்படுறது போல இருக்கும். ஆனா ஸ்தோத்திரம், ஒரு சில நேரங்கள் அவர் அமைதியா தான் இருப்பார். ஒரு சில அதிரடியா நடவடிக்கை எடுக்கிற சூழ்நிலை இருக்குது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சீசர்களுக்கு அமைதியா இருந்து பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சார். என்ன பாடம்? நான் கூட தான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஸ்தோத்திரம். 27, 28 சொல்லுது, அவருக்கு காற்றும் கடல் என்ன பண்ணுது? எனக்கு நாங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்ற, அவர் பாத்தீங்கன்னா அந்த மனுஷர் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. அப்ப அங்க இருக்கிறவர் யாரு? காற்றுக்கு மேலானவர், இயற்கைக்கு மேலானவர். அல்லேலூயா. இயற்கைக்கு மேலானவர். அதுதான் ஆண்டவர் அங்க சொல்லிக் கொடுக்கிறார், அமைதியா இருந்து. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா 5 குறிப்புல ஒவ்வொரு குறிப்பிலையும் 3 குறிப்பு இருக்கு. ஒவ்வொரு குறிப்பிலையும் 3 குறிப்பு இருக்கு. அல்லேலூயா. எப்படி? ஸ்தோத்திரம். அங்க பாத்தீங்கன்னா அந்த அமைதியா இருந்தார். அப்ப அமைதியா இருந்த போது ஆண்டவர் அமைதியாவே இருந்தில்ல, எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு இதுலயே 15ஆம் அதிகாரம் 22ல இருந்து 28 வரல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, கானானிய ஸ்திரீ ஒருத்தி என்ன பண்றா? தன் மகளுக்காக, பிசாசு பிடித்த தன் மகளுக்காக அவ என்ன பண்றா? இயேசு கிறிஸ்துவினிடத்துல அற்புதத்துக்காக வரா. வரும்போது நடக்கிற காரியம் பாருங்க. ஸ்தோத்திரம். 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி என்று என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். ஆனா அவர் என்ன பண்றாரு பாருங்க. 23ஆம் வசனம். அவளுக்கு பிரதியுத்தரமாக
அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். பாருங்க, ஒரு கானானிய ஸ்திரீ வந்து கூப்பிடுறா, இவர் ஒரு வார்த்தையை பேசல. சொல்லுங்க பார்க்கலாம். கண்டுக்காத மாதிரியே போறாரு. நீ என்னன்னா பேசிக்குமா, எப்படி நீ என்னன்னா பேசிக்கோ, பின்னாடியே கத்திக்கணும் வா, எனக்கு என்னன்ற மாதிரி போறாரு. அப்படி போறதுனால அற்புதம் நடக்காதெல்லாம் கிடையாது. நிச்சயம் கேரண்டியா 100% அற்புதம் நடக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஏன் அமைதியா பேசாம போறாருன்னா, அவளிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்த்தார். என்ன தெரியுமா? விசுவாசத்தை தான் சொல்லிட்டேன். தொடர்ந்து வராளா, தொடர்ந்து என்ன பின்பற்றி வரியா? நான் அமைதியா போனவன இந்த ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு, நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு பின்னுக்கு போயிட்டியா, போயிடுறாளான்னு பாக்குறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் எதுவுமே செய்யல, அதனால நான் பின்னுக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாளா, இல்ல தொடர்ந்து என்ன வந்து பிடிச்சு தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி தொடர்ந்து என்னை பின்பற்றி வந்து என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள விரும்புறாளான்னு பாக்குறாரு. ஒரு சில நேரத்துல தேவன் அமைதியா இருக்கும் போது என்ன செய்யணும்னா, ஆண்டவரை விடவே கூடாது. என்ன பண்ணணும்? தொடர்ந்து பிடிச்சுக்கணும், தொடர்ந்து பிடிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருப்பாரு நம்ம அப்பா, நம்ம ஏசப்பா. ஆனா அங்க வந்து அமைதியா இருக்கிறதுனால உனக்கு அற்புதம் நடக்காம போறத தெரிஞ்சு அவருடைய குணாதிசயத்தை புரிஞ்சுக்குங்க. சைலண்டா இருப்பாரு. ஒரு சிலது சைலண்டா இருந்து சைலண்ட் கல்லர் ஆக்கிடும். நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது, சைலண்ட் ஆள்னு வரல, அவர் அற்புத தேவன். என்ன நடந்தது? அமைதியா இருந்தவர் அப்படியே போன்னு திருப்பி அமிச்சிடல, உன் பிள்ளைய நான் காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லி விடல. என்ன நடக்குது? ஸ்தோத்திரம். பாருங்க, 28ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம ஒரு சில நேரங்கள்ல ஆண்டவர் ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கும் போது பேச மாட்டாத மாதிரி இருக்கும், அமைதியா இருக்கிறது போல இருக்கும். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நீங்க அவருக்கு பின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அவர் பேசலன்றதுக்காக நீங்க பின்னுக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு அற்புதம் நடக்காது. அவரை தொடர்ந்து பிடிக்கணும். சொல்லுங்க, தொடர்ந்து பிடிக்கணும், தொடர்ந்து பிடிக்கணும். பாதியில விட்டுறக்கூடாது. சொல்லுங்க, பாதியில விட்டுறக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. லூக்கா 18ஆம் அதிகாரம் 35 43 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு குருடன் அங்க என்ன பண்றான் பாருங்க. ஸ்தோத்திரம். குருடனுக்கு தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார். பரிதிமேய குருடன். அல்லேலூயா. 18ஆம் அதிகாரம் 37 38. அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, இரங்கும் என்று மிகவும் அதிகமாக கூப்பிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இவன் மிகவும் அதிகமா கூப்பிட்டான். அவர் காதுல விழுந்திருக்கோம், விழுந்திருக்காதா? சொல்லுங்க. நிச்சயம் அவர் காதுல விழுந்திருக்கோம். ஆனா இவரு பாத்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை, போய்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மள ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்ன கண்டுக்கவே இல்லை பொழுது ஆண்டவர். அல்லேலூயா. இயேசு எனக்கு உதவி செய்யல போல இருக்கு, எங்க வாழ்க்கையில நன்மை செய்ய மாட்டார் போல இருக்கு, கண்டுக்கல போல இருக்கு. சொல்லுங்க, துன்மார்க்கனை கண்டுக்க மாட்டாரு. துன்மார்க்கனை கண்டுக்க மாட்டார். அக்கிரமக்காரனை கண்டுக்க, ஏமாத்துறவனை கண்டுக்க மாட்டார். மற்றவங்களை ஏமாத்துறவன் கண்டுக்க மாட்டார். அல்லேலூயா.
துன்மார்க்கமா நடக்கிறவனை கண்டுக்க மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அல்லேலூயா. ஏன் அவனுக்கு பாத்தீங்கன்னா அவன் பாத்தீங்கன்னா கத்துன உடனே எல்லாருக்கும் பிடிக்கல. அவன் பாருங்க, இதுதான் சமயம் சொல்லு, கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சமீபமா இருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தை விட்டுட்டா இல்ல இனி அவரை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே பிடிச்சுக்கிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் அவனை சத்தத்தை கேட்காத மாதிரியே போறாரு. ஆனா ஸ்தோத்திரம், பலத்த சத்தமாய் கூப்பிட்ட போது அவர் அங்கே நின்னுட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கூட குடும்பத்துல கூட நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு சில நேரத்தில் ஆண்டவரை நமக்கு சாதாரணமா கூப்பிடுற ஒரு சில சூழல் இருக்கும்போது அவர் ஒரு சில நேரங்கள் விரும்புவார், நீ இன்னும் நல்லா கூப்பிடணும்னு சொல்லிட்டு. கொய்னு நீ உன் இஷ்டத்துக்கு கொஞ்சிக்கிட்டு கூப்பிடக்கூடாது. நல்ல பல சத்தமா அல்லேலூயா கண்ணீரோடு கூப்பிடு. ஆண்டவரே எனக்கு இறங்கப்பா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே சொல்லி கூப்பிட்டான். அல்லேலூயா. கண்ணுதான் குருடு, வாயு என்னது ரொம்ப நீளம். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். அதனால பாருங்க 39ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நின்று கொண்டு வரும்படி சொன்னார். 43ஆம் வசனத்துல நீங்க அந்த அதிகாரத்துல படிக்கும் போது ஆண்டவர்கிட்ட அவனை கொண்டு வந்துட்டாங்க. உடனே ஆண்டவர் அவனை தொட்டு சுகமாக்குறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கண்டு கொள்ளாத மாதிரி தான் இருக்கும், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. ஆமா, என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் கடல்ல கண்டுக்காம பட்டுக்கிட்டு இருந்தாரு. காற்றையும் கடலையும் அதட்டினாரு. ஸ்தோத்திரம். போய்கிட்டே இருக்கிறாரு. கூப்பிடுறா ஒருத்தி, அமைதி, பேசாம போறாரு. அற்புதம் செஞ்சாரு. கூப்பிடுறான் குருட. இவனுக்கு ரொம்ப இரக்கத்தை காட்டின ஆண்டவர், ஆனா இரக்கம் காட்டாத போலே போறாரு. காட்டத்தி மரத்துல பாவியான ஒரு மனுஷனையே ஆண்டவர் சென்று சகையவே இறங்குவான்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா இது என்ன அற்புதம் செய்ய மாட்டாரா? அதுல கண்டுக்காம போறாருன்னா நம்முடைய வாழ்க்கையில ஏதோ எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. என்ன எதிர்பார்க்கிறார்? ஃபர்ஸ்ட் நான் இருக்கிறேன் கூட, நான் இருக்கிறவர், காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன். இயற்கையெல்லாம் எனக்கு அதிகாரம் உண்டு, இயற்கை மேல எனக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. அது விசுவாசிக்கிறோம். ரெண்டாவது தொடர்ந்து வரையான்னு பாக்குறாரு. பாதியில கட் பண்ணி போயிடுறியான்னு பாக்குறாரு. அப்படி இல்ல. மூணாவது பலத்தமா இன்னும் உற்சாகமா கூப்பிடுறியா, அற்புதம் நடக்கும். அப்படியேப்பட்ட ஆளை ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்னா கைவிட்டது கிடையாது அவர். ரெண்டாவது காரியம் பாருங்க, ஸ்தோத்திரம். ரெண்டாவது காரியத்தை ஆண்டவர் விசுவாசத்தை எந்த அணுகுமுறையில பாக்குறாரு பாருங்க. பாத்தீங்கன்னா மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2-7 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, 2ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். கொண்டு வந்தார்கள். விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், போது. பாருங்க, இங்க ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்கிறாரு. யாருடைய விசுவாசத்தை பார்க்கிறார்னா, எத்தனை பேர் விசுவாசம்? திமிர்வாதக்கார விசுவாசமா? யார் சொன்னது? சொல்லமா அப்படின்னு? அல்லேலூயா. 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்கிறாரு. 4 பேர் விசுவாசத்தை பார்க்கிறாரு. ஏன்னா திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா ஒருவேளை திமிர்வாதக்கார
தன் வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை இழந்து கூட இருக்கலாம், அல்லது விசுவாசிக்க கூடாத சூழ்நிலை இருந்து இருக்கலாம். ஆனா இந்த 4 பேருடைய விசுவாசத்தினாலே ஆண்டவர் அந்த திமிர்வாதக்காரனுக்கு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. விசுவாசத்தை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை பார்க்கல, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்கிறாரு. நாம கூட ஒரு ஆத்தும ஆதாயம் பண்றோம்னா ஸ்தோத்திரம், நாம பாத்தீங்கன்னா ஒருவேளை நம்ம குடும்பத்துல யாருக்காவது ஏதாயிலும் காரியம்னா நாம விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் கொண்டு வர்றதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். எப்படி? நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. யார் கொண்டு வந்தாங்களோ அந்த 4 பேர் விசுவாசத்தை பார்க்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல கூட ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்திலிருந்து படிச்சு பாத்தீங்கன்னா, பாருங்க 13ஆம் வசனம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்கிற விதமே வித்தியாசமா இருக்கு. நம்ம அநேக நேரத்துல ஒரு சில விசுவாசத்தை பாத்தீங்கன்னா, யாரு ஒரு ஆளை கூட்டிட்டு வராங்களோ அவங்க விசுவாசத்தை வச்சு ஆண்டவர் அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். அதனாலதான் பாத்தீங்கன்னா மரித்து போன லாசரு பாத்தீங்கன்னா அவங்க சகோதரி கிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஒரு சில நேரங்கள் நம்ம விசுவாசம் இல்லாத ஒரு சில ஆட்களுக்கு, மரித்து போய் இருக்கிற அந்த விசுவாசம் மரித்து போய் இருக்கிறவர்களுக்கு, விசுவாசம் இல்லாத ஆட்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வர ஆளாய் நாம் இருக்கணும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப பாத்தீங்கன்னா இங்க முதலாவது அவர் செய்யறது என்னன்னா, அவர் விசுவாசத்தை யாருக்கிட்ட பாக்குறாருன்னா, அவர் எந்த அணுகுமுறைகளை பாக்குறாருன்னா, யாரு ஒரு ஆத்துமாக்களுக்கு அற்புதம் தேவையோ, யார் கொண்டு வர்றாங்களோ அவங்க விசுவாசிக்கணும். 2வது காரியம் பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 27ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். பாருங்க, அப்புறம் 34ஆம் வசனம் படிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அல்லேலூயா. என்னத்துக்கு வரும்? அல்லேலூயா. அதனால ஒண்ணும் சொல்ல முடியல. சரி, ஓகே. அல்லேலூயா. சரி, என்ன அப்போ யாருக்கு அற்புதம் தேவையோ அவங்க விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். எப்படி? நான் சொல்ற கருத்து உங்களுக்கு புரியுதா? யாருக்கு அற்புதம் தேவையோ இவன் என்ன பண்ணா? விசுவாசித்தா. நான் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டா சுகமாவே விசுவாசித்து போய் தொட்டா சுகமான. நமக்கு அற்புதம் தேவைன்னு சொன்னா ஒரு சில நேரங்கள்ல நாம தான் விசுவாசிக்கணும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. முன்ன நான் சொன்னேன், ஏற்கனவே ஒரு சிலருக்கு விசுவாசம் இல்லாத, விசுவாசிக்க கூடாத சூழ்நிலை இருக்கலாம். அவங்களுக்கு யார் கொண்டு வராங்க அவங்க விசுவாசிக்கணும். அதே நேரத்துல ஒரு சிலருக்கு அற்புதம் தேவையா இருக்கும். ஆனா அப்பேற்பட்ட அற்புதம் தேவை உள்ள ஆள் ஆண்டவர் விசுவாசித்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா.
அதனால ஸ்தோத்திரம், அவங்களுக்கு நமக்காக யாரும் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நமக்காக நாம தான் விசுவாசிக்கணும். அநேக நேரத்துல பாருங்க, நம்ம குடும்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம மற்றவங்க தான் நமக்காக விசுவாசிக்கணும். பசங்க பாத்தீங்கன்னா, பெண் பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தாய் தகப்பன் தான் பிள்ளைங்களுக்காக விசுவாசிக்கிறாங்க. பிள்ளைங்களை இப்படி ஆக்கிடுவார் ஆண்டவர், அதுக்கான ஜெபம், அதுக்கான காரியம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்க தெரியுமா? யாருக்கு விசுவாசம் இல்லையோ அவங்களுக்காக நாம விசுவாசித்து அற்புதத்தை பெற்று தரணும். அதே நேரத்தில் விசுவாசி கூடியவர்கள் தாங்களே விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேணும். அவர் அல்லேலூயா, அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க ஸ்தோத்திரம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் நீங்க 18 இருந்து 21 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அங்க ஒரு பிசாசை கொண்டு வராங்க. பிசாசு பிடிச்ச ஒரு ஆளை கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே என்ன நடக்குதுன்னா ஸ்தோத்திரம், அங்க ஸ்தோத்திரம் அவங்க என்ன பண்றாங்கன்னா பிசாசை என்ன பண்ண முடியல, துரத்த முடியல. துரத்த முடியாததுனால நடந்த காரியம் என்னன்னா, ஆண்டவர் அங்க வந்து அந்த பிசாசை துரத்திறாரு. துரத்தின உடனே அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க அவங்க, ஆண்டவரே இது எங்களால ஏன் துரத்த முடியல இந்த பிசாச அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய அவிசுவாசத்தினாலே. அல்லேலூயா. மூணாவது என்ன தெரியுமா, ஆண்டவர் நமக்கு நம்ம மூலமா கிரியை செய்யணும்னா, நம் மூலமா மற்றவங்களுக்கு சுகம், விடுதலை, நன்மைகள் நடக்கணும்னு சொன்னா நாம விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? நாம விசுவாசிக்கிறது நமக்காக காரியத்தை சொல்ல, மற்றவங்களுக்கு நீங்க ஏதாகிலும் அற்புதம் நடக்கணும்னு சொன்னா நீங்க விசுவாசிக்கணும். சொல்ற ஆள் வந்து நீங்க கூட்டின்னு போயிட்டு பாஸ்டர் கிட்ட கொண்டு வந்து ஜெபிச்சுக்கிற காரியம் கிடையாது. நீங்களே ஒரு ஆளுக்கு ஜெபிக்கணும்னு சொன்னா, ஒரு ஆளுக்கு உங்களுக்கு ஜெப குறிப்பு கொடுக்குறாங்க, நீங்க அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா நீங்க விசுவாசித்து ஜெபிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அவனை வந்து கொண்டு வந்த உடனே, அந்த பிசாசு பிடிச்சவனை கொண்டு வந்த உடனே இவங்களால என்ன பண்ண முடியல, அந்த துரத்த முடியல. காரணம் என்னன்னா இவங்களுக்குள்ள விசுவாசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யார் யாரு என்னென்ன விசுவாசிக்கணுமோ, எப்படி விசுவாசிக்கணுமோ அப்படி விசுவாசம் இருக்கணும். எனக்காக அவங்க விசுவாசிப்பாங்க, இவங்க விசுவாசிப்பாங்கல்ல. நீ விசுவாசிக்கணும்னா உன் விசுவாசத்துக்கு அது தேவை. ஒரு அல்லேலூயா. மூணாவது காரியம் பாருங்க, ஆண்டவர் சுகம் கொடுக்கிற விதம். டக்கு டக்குன்னு போயிடுது இல்ல, போயிடும், டக்கு டக்குன்னு போயிடும். ஆண்டவர் வந்து சுகம் கொடுக்கிற விதம். அவர் வந்து எப்படி வேணா சுகம் கொடுப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வேணா சுகம் கொடுப்பார். நாம அநேக நேரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது, நாகமான மாதிரி எதிர்பார்க்கிறார். அவர் வந்து என்னமா, அவர் வந்து தொட்டு தடவி, அப்படியே தொட்டு தடவி சுகமாக்கிடுவார். அவர் நாம எதிர்பார்க்கிற மாதிரி சுகத்தை தரமாட்டார். ஒரு சில நேரத்துல நான் நினைச்சிருக்கிறேன், ஆண்டவரை ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு தேவைப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது, ஜெபிச்சு முடிச்சுட்டு அந்த பிரச்சனை தேவையெல்லாம், அந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு யோசித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது தேவையெல்லாம் சந்திக்கப்படாத மாதிரியே நாங்கள் நினைச்சுன்னு இருப்போம். அப்புறம் பார்த்தா நல்ல டீப்பா யோசிச்சு பார்த்தா அது தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு அற்புதம் நடந்திருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், அற்புதத்தை பார்த்து இருக்கிறோம். ஒரு சில நேரங்கள்ல வந்து ஆண்டவரே எனக்கு 10,000 தேவைன்னு சொன்னா 10,000 தூக்கி அப்படியே கையில கொடுத்துட மாட்டாரு. எப்படி தருவாரு? இங்க 1000, இங்க 2000, இங்க 1000, இங்க 500, இங்க 100, இங்க 200, 1000, எப்படியே பார்த்தா 10,000 வந்திருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆனா நாம எப்படி என்ன ஆண்டவர் அற்புதம் செய்யலன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஒன்னா செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. யோவான் 9ஆம் அதிகாரம் 1-6 அவர் சுகம் கொடுக்கிற விதம் பாருங்க. பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டான். அப்பொழுது அவருடைய சீசர்கள்
அவரை நோக்கி 6ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் மேல் பூசி அவர் என்ன பண்றாரு? நீ போய் அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு வந்து கண்ணில் கையை வச்சு நான் பார்த்தேன் இல்லையா, குருடனுக்கு கண்ணில் கையை வச்சு சுகமாக்கினாரு. ஆனா இவனுக்கு பாத்தீங்கன்னா எச்சு துப்பி கண் நல்லா, அது எவ்வளவு எச்சு துப்பி இருப்பாப்பா. ரொம்ப கஷ்டம் இல்ல. உமிழ் நீர் வந்து ரொம்ப நல்லதான் சரீரத்துக்கு, ஜீரண சக்திக்கு அவ்வளவு நல்லதான் அது. அதான் மென்னு சாப்பிடுவோம் நாங்க. நொறுங்க தின்னால் 100 வயது. ஏன் நொறுங்க தின்னா அது சாப்பிட 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 என்ன பண்ணா அது உமிழ் நீர்ல உள்ள போய் என்ன ஆகும்? ஜீரண சக்தி ஆகும். அப்போ அந்த உமிழ் நீரை துப்பி என்ன பண்றாரு? கண் என்ன பண்றாரு? சுகமாக்குறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி வேணா நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு இப்படிதான் கிடையாது. அவன் நினைச்சு வந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் கையை வச்சு நம்ம சுகமாக்குவார். இல்ல சீலவம் போய் குளத்துல கழுவு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது போலங்க பாருங்க. ஸ்தோத்திரம். இன்னொரு அற்புதம் பாருங்க. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 32 39 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கொன்னை வாயனுடைய செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தம்முடைய கையை அவர் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜன கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமா? உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவருடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உமிழ் நீர்ல எச்சையில எச்சன்னு சொல்லலாம். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த எச்சையில அந்த உமிழ் நீர்ல எவ்வளவு பேர் அற்புதம் பாருங்க. பாருங்க. இப்ப ஓமு பேச வாய் போன காது கேட்காது. ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் இவனுக்கு ஒரு விதமாக அற்புதம் செய்யறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நான் இதுல இருந்து நான் சொல்ற காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில சுகத்தை கொடுக்கிறவ எப்படி வேணா தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயம் சுகம் தருவார். எசேக்கியாவுக்கு என்ன பண்ணாரு? ஒண்ணும் பண்ணலையா? தூங்க வச்சுட்டாரா? எசேக்கியாவுக்கு சுகம் எப்படி கொடுத்தாரா? நீங்கள் என்ன பண்றீங்க? சுகம் கொடுத்தார். சரி, எப்படி சுகம் கொடுத்தார்? அத்தி இலையத்தினது பட்டு போட்டாங்களா? அத்தி பழம். அல்லேலூயா. அத்தி பழத்தினால் சுகம் கொடுத்தார் இல்லையா? எப்படி வேணா சுகம் கொடுப்பார். பயப்படாதீங்க. அல்லேலூயா. திடீர்னு ஒரே நிமிஷத்துல சுகம். எப்படி? ஒரே நிமிஷம் தான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க. ஸ்தோத்திரம். எப்பத்தா திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய சுகம் கொடுக்கிற விதமே வித்தியாசம். ஆமென். சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் மூணாவது காரியம் பாருங்க. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 13-14. அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கிறார்கள்.
பிரசித்தமானபடியினால் அவரை குறித்து கேள்விப்பட்டு போதும். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சுத்தமாக்கினார். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அல்லேலூயா. அவர் தொட்டா மண்ணும் சுகமாயிடும். அல்லேலூயா. அவருடைய உமிழ்நீர், அவருடைய எச்சில் மண்ணில் பிசைஞ்சு, ஸ்தோத்திரம், கண்ணில் பூசினா கண்ணு திறக்கப்பட்டுரும். காதுல எச்ச துப்புனா காது திறக்கப்படும், வாய் திறக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காது திறக்கப்படும். இங்க பாத்தீங்கன்னா என்ன பூசி ஜெபிக்கிறாங்க. இதுதான் அநேக நேரத்துல நம்ம ஊழியக்காரங்க பயன்படுத்துறது. அல்லேலூயா. இதுதான் ஊழியக்காரங்க பயன்படுத்து. அநேகர் ஊழியர் நிறைய விசுவாசம் வீட்டில் இதை தான் வச்சுப்பாங்க இல்லையா? யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல அதான் சொல்லுது. என்ன சொல்லுது? ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவனுக்கு என்ன பூசி ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது அவன் என்ன பண்ண? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவன் பாவம் செய்திருப்பானால் அவனுடைய பாவம் என்ன பண்ண? மன்னிக்கப்படும். நம்ம நல்ல சமாரியம் கதை பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே. என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? காயத்தை எப்படி குணமாக்கனா சொல்லுங்க. என்னையும் திராட்சரசத்தையும் ஊத்தி தான் அந்த காயத்தையே சுகமாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்போ மூணாவது, ஆண்டவர் எப்படி அவர் சுகம் கொடுக்கிற விதம், அவர் அணுகுமுறை, சுகம் கொடுக்கறதுல வித்தியாசமா செய்யறது. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதை நீங்க எப்படி ஒன்னா எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரத்துல 28-30 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க அவருடைய வஸ்திரத்தின் மூலமாய் சுகம். சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கணும். சொல்லுங்க. விசுவாசத்துக்கு தான் பேசுறேன். எது பேசுறேன்? விசுவாசத்துக்காக பேசுறேன். அப்ப அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணா? ஷாக் அடிச்சது போல இருந்தது. ஒரே நிமிஷத்தை டக்குன்னு வந்து என்ன பண்ணிச்சு? இறங்குச்சு. சட்டுன்னு வந்து இறங்குச்சு. அல்லேலூயா. பட்டுன்னு வந்து இறங்கின உடனே டக்குன்னு நம்ம சுகம் ஆயிட்டு. அல்லேலூயா. ஒரு நொடி பொழுது நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நொடி பொழுது சுகம் கொடுக்க. கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணிட்டு வர்றாரு. வந்த உடனே ஸ்தோத்திரம், நடக்கிற காரியம் என்னன்னா, அங்க குஷ்டரோகி ஒருத்தர் என்ன பண்றான்? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் சுத்தமாக உம்மால் ஆகும் ஆண்டவரேன்னு சொன்ன உடனே பாருங்க, குருடன் எவ்வளோ பரிசுத்தமா இருந்திருப்பான். குருடன் அவனை கூட பார்த்து தொட்டு என்ன பண்ணாரு? தொடல, எச்ச பூசி அமைச்சாரு. ஆனா அந்த குஷ்டரோகிக்கு கையை தொட்டு சுகமாக்குறாரு. அவருடைய விந்தையான செயல் அவள் புரிஞ்சுக்க முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடக்குமே தெரியாது. உண்மை. நான் தொடர்ந்து கத்திரி சித்தமான அதை பேசும்போது நமக்கு ஆண்டவரை குறித்து பேசும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய பணக்காரன் யாரு? பெரிய பணக்கார, பெரிய பதவிகள் இருந்தவன் நாகமான். அவனை எலிசா தொட்டு சுகமாக்க அனுமதிக்கல. ஆனா இவனுக்கு பார்த்தீங்கன்னா இவரே தொட்டு சுகமாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எப்படின்னு தெரியவே தெரியாது. அவர் செய்யற விதமே, அவருடைய அற்புத சுகங்கள், அவருடைய கிரியைகள் ஆராய்ந்து முடியாதவைகள். அல்லேலூயா. அவருடைய செயல்கள் அதிசயமானவைகள். அப்ப பாருங்க, சோத்ரம் 4வது காரியத்தை 3வது காரியத்தை நம்ம பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. 4வது காரியம் பாருங்க, தேவையை சந்திக்கிற விதம். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்முடைய தேவையை சந்திக்கிற, அதில் எப்படி அணுகிறார், அவர் எப்படி கிரியை செய்யறாரு பாருங்க. படிங்க பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், 5ஆம் வசனத்தை படிங்க.
தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். பாருங்க, இப்ப 5 அப்பம் 2 மீன் சம்பவம் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த 5 அப்பம் 2 மீன் சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த 5 அப்பம் 2 மீனுக்கு ஆயத்தமா வந்தவங்க அந்த சம்பவத்துல வந்த 5000 பேருக்காக ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? பிளான் பண்ணிட்டாரு. சொல்லுங்க, ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாரு? பிளான் பண்ணிட்டாரு. அந்த நேரத்தில் தான் அவர் பிளான் பண்ணல. அவங்க அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கும் போது பிளான் பண்ண, மேல இருக்கிறாரு, மலை மேல இருக்கிறாங்க, வந்து வரத பாக்குறாரு. பார்த்த உடனே பிலிப்பை கூப்பிடுறாங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பாடுன்னு கேட்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆல்ரெடி பிளான் பண்ணி இருக்கிறார். நம்முடைய தேவையை சந்திப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தேவையை சந்திப்பதற்கு ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்காரு. இங்க ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய தேவைகளை வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்னா யோசிச்சுக்கிட்டு இருப்போம், ஐயோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு. அல்லேலூயா. சும்மா இல்லாம அந்த 5 அப்பம் 2 மீன் பையனை கொண்டு வரலாங்க. சும்மா எது வேடிக்கை பார்க்க வந்திருப்பான அந்த பையன், வேடிக்கை பார்க்க வந்து ஒண்ணு வரல அந்த பையன். என்னடா வேடிக்கை பார்க்க வந்தானா? புரியல. அப்படித்தானே? உனக்கும் தெரியாதப்பா. உனக்கு தெரியுமா? தெரியாது, எல்லாம் தெரியாது. அவன் சும்மா வேடிக்கை பார்க்க வரல, ஆண்டவருடைய அற்புதத்தை அவன் கொண்டு வந்தான். ஆல்ரெடி அவர் பிளான் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. இத்தனை பேர் வருவாங்க, இந்த 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணணும், இவ்வளவு பேர் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவரால் நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் தேவையோடு கூட இருக்கலாம். உங்கள் தேவையை ஆல்ரெடி அவர் செஞ்சிட்டாரு, அற்புதத்தை. அல்லேலூயா. அதை கரெக்டா என்ன பண்ண போறோம், நன்மை நடக்க போகுது. 2வது காரியத்தை பாத்தீங்கன்னா, அந்த அற்புதத்துல மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32 இருந்து 38 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமா தர்றாரு சாப்பாடு. சொல்லுங்களேன். ஆமா, 5 அப்பம் 2 மீன் விஷயத்தை வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. இவங்க தேவைகள் இவங்க யோசிச்சாங்களே இல்லையோ, ஆனா ஆண்டவர் யோசிச்சு முன்கூட்டியே அதுக்கு தேவையெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டாரு, கொடுத்துட்டாரு. இங்க பாத்தீங்கன்னா சோத்ரா 7 அப்பம் சிறு மீன், சில மீன், கொஞ்சம் மீன், கிட்டத்தட்ட 3 நாள் என்ன பண்றாங்க, ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறாங்க. 5 அப்பம் 2 மீன் விஷயத்துல பாத்தீங்கன்னா காலைல சாயங்காலம் வரல இருந்தாங்க பட்டினியா. ஆண்டவர் அற்புதம் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து அமிச்சிட்டாரு, ஆல்ரெடி பிளான் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனா இங்க 3 நாள் இவங்க இருக்கிறாங்க, அவங்க தேவை என்ன பண்ணல, சந்திக்கப்படல. அதே நேரத்துல அவங்களுக்கு சோர்வும் வரல, பசியும் வரல, தூக்கமும் வரல. சோர்வும் வரல, பசியும் வரல, எதுவுமே வரல. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தேவையை லேட்டா சந்திக்கிறாருன்னா அது நமக்கு பாதிப்பே வராது. சொல்லுங்க, பாதிப்பே வராது. நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நாம தான் நினைப்போம், ஐயோ எனக்கு இந்த தேவை சந்திக்கலாம், இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும். அந்த பாதிப்பே இல்லை. எந்த நேரத்துல தேவையை சந்திக்கணுமோ அந்த நேரத்துல தேவையை சந்திக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். அந்த 3 நாள் தேவை சந்திக்கப்படாத போது 3வது நாள் அவங்க ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டு வருகிறார்கள், நிரப்பப்படுகிறார்கள். ஏன்னா 3 நாள் உபவாசத்தோடு கூட தேவனோடு கூட அந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கு ஒவ்வொருத்தரும் அபிஷேகம், வல்லமை எப்படி இருந்திருக்கு அவங்களுக்கு?
ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ ஆண்டவருக்கு ஒரு சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகளை லேட்டா சந்திக்கலாம். சொல்லுங்க பால, லேட்டா சந்திக்கலாம். ஐயோ, சந்திக்கலாம் சொல்லுங்க, சந்திப்பார் தான். ஆனா சந்திக்கலாம், சந்திப்பார். மூணாவது காரியத்தை பாத்தீங்கன்னா, ஏற்ற நேரத்தில் தேவை சந்திப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். சரியான நேரத்துல மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், பேதுரு பார்த்து சொல்ற, நீ கடலுக்கு போய் ஒரு தூண்டில போடு, அங்க ஒரு மீன் அகப்படும், அதுல என்ன கிடைக்கும்? வெள்ளி பணம் கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரெக்டா அந்த எந்த நேரத்துல எது தேவை இருக்கோ அந்த தேவை கரெக்டா சந்திப்பார். யோவான் 2ஆம் அதிகாரம் 2-10 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த அம்மா சொல்றாங்க, அவன் சொல்றான் திராட்சை ரசம் இல்ல, குறைப்பட்டு இருக்கிறது. அந்த அம்மா கிட்ட சொல்றான், மரியாள் கிட்ட. அந்த அம்மா சொல்றாங்க, இவர்களுக்கு திராட்சை ரசம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அவர் வேலையில கரெக்டா செய்வார். சொல்லுங்க, ஏற்ற நேரத்துல செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற நேரத்தில் அங்கு திராட்சை ரசம் கொடுக்கப்பட்டது. அவங்கள வெட்கப்படுத்தவே இல்லை. இந்த கல்யாணத்துக்கு வந்த திராட்சை ரசமே இல்ல. இந்த கல்யாணத்துக்கு போன கடைசியில போன சாம்பார்ல தண்ணி ஊத்தி கொடுத்துட்டாங்க. சாம்பார்ல ரசம் ஊத்தி போட்டுட்டாங்க. பாத்துட்டீங்கன்னா நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம், நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த ஜனத்தை ஆண்டவர் என்ன பண்ணல? சொல்லுங்க, ஏற்ற நேரம். சொல்லுங்க, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. அல்லேலூயா. அப்போ முதலாவது அவர் தேவையை சந்திக்கிறது என்னன்னா, நமக்காக ஏற்கனவே பிளான் பண்ணி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்கிறார். நம்முடைய சாப்பாடு, நம்முடைய தேவைகள் எதுவாக ஏற்கனவே அவர் முடிச்சிட்டார். ரெண்டாவது, கொஞ்சம் லேட்டா கொடுத்தாலும் அதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அந்த பாதிப்பு எதுவுமே இருக்காது, பார்த்துப்பார். ஆனா லேட்டா கிடைச்சாலும் கொடுத்துருவார், அது கொடுக்காம விட மாட்டார். மூணாவது பார்த்தோம், ஏற்ற நேரத்தில் கொடுக்கிற தேவையை சந்திக்கிறவர். அதுதான் அவருடைய அணுகுமுறை. அல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். என்னது? என்ன சொன்ன கடைசியில? இயேசு கிறிஸ்து பிரச்சனையை அணுகின முறை. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. பயங்கரமான பிரசங்கம் தெரியுமா இது? இதுவே இந்த ஒவ்வொரு குறிப்புமே ஒவ்வொரு மெசேஜை கொடுத்துடலாம். இல்ல 4வது 5வது குறிப்பு கடைசியா பாருங்க. ஸ்தோத்திரம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல 21 27 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 21ஆம் அதிகாரம் மத்தேயு 21ஆம் வசனத்திலிருந்து படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை செய்வதும் அல்லாமல் சரி, அந்த அப்படியே படிச்சிருங்க. இப்பதான் ஆரம்பிக்குது. அவர் தேவாலயத்தில் வந்து உபதேச பண்டிகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். பாருங்க, இருங்க, ஒரு பிரச்சனை வருது. ஆண்டவர் உபதேசம் பண்றாரு. பாத்தீங்கன்னா, இதெல்லாம் உன்னை செய்ய அதிகாரம் கொடுத்தவர் யாரு? அங்க அவருக்கு என்ன வருது? பிரச்சனை வருது. அல்லேலூயா. அந்த பிரச்சனை எப்படி சாதுரியமா கையாளுறாரு பாருங்க அவரு. நாம அதை கத்துக்கலாம். அல்லேலூயா. கீழே படிங்க.
இயேசு பிரதியுத்தரமாக, நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அது எனக்கு சொல்வீர்களானால் நானும் இந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எதிர்கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி? அவனுக்கு ஒரு கேள்வி கேட்கிறானுங்க. இவருக்கு ஆன்சர் தெரியும், ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணல இவரு. நீங்க சொல்லி நான் என்னடா சொல்றது, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவனுக்கு கேட்கிறானுங்க இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாருன்னு. இவர் என்ன பண்றாரு பாருங்க, இவர் ஒரு கேள்வி கேட்கிற 25 ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேட்டான்? எந்த அதிகாரத்தினால் செய்கிறேன். இவர் என்ன தெரியும் பண்ணிட்டாரு, இவரு ஒரு கேள்வி எடுத்து விடுறாரு, கேள்வி கேட்கிறாரு. யோவான் கொடுத்த ஞானசானம் தேவனால் உண்டாயிற்றா மனுஷனால் உண்டாயிற்றா? பாருங்க, அந்த கேள்வி கேட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு? சோத்திரம். என்ன தெரியும் பண்ணிட்டானுங்க, இது எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னானுங்க. நான் அவரு என்ன வார்த்தை சொன்னாரு, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல. என்ன சொல்றாரு அவரு, உங்களுக்கு சொல்லேன். அந்த வார்த்தை தான் முக்கியம். அவருக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது, நான் உங்களுக்கு சொல்லேன். பாருங்க, அந்த இடத்துல வாய் என்ன பண்ணாரு, அவங்கள அங்க வந்து பிரச்சனையை அழகா தீர்த்துட்டு போயிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல உண்மை தானே? ஒரு சில நேரங்கள்ல நாம அமைதியா இருந்தா நம்மள போட்டு கொடாஞ்சின்னு இருப்பானுங்க. நம்ம சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நாம ஒரு கேள்வி எடுத்து விடணும். அப்பதான் ஞானம் தேவை நமக்கு. சொல்லுங்க பாங்களா, எதிர்கேள்வி சொல்லுங்க பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு சிலர் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி பார்த்து அவங்களுக்கே தெரியாது ஒண்ணுமே, ஆனா நம்ம கிட்ட கேட்டு இருப்பாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும், எதிர்கேள்வி கேட்கிறோம். சரி, 2வது காரியம் பாருங்க, 22ஆம் அதிகாரம், மத்தேயு 22ஆம் அதிகாரம் 24 இருந்து 30 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் அங்க ஒரு பிரச்சனைகளை எடுக்கிறாங்க. என்ன பிரச்சனை பாருங்க, 29 இருந்து 30 வசனம் படிங்க பார்க்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். கொல்பனும் இல்லை, பரலோகத்திலே தேவ தூதர்களை போல இருப்பார்கள். மேலும் போதும் பாருங்க, போதும் போதும். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க ஆண்டவர்கிட்ட. எங்களுக்குள்ள ஒரு 7 பேர் இருந்தாங்க. என்ன பண்றா, சதுசேயர் கொண்டு வரான் பிரச்சனை. எங்களுக்குள்ள எத்தனை பேர் இருக்கா? 7 பேர் இருந்தாங்க. ஆனா முதல் மகன் என்ன பண்றான், திருமணமாகி இறந்துடுறான். இப்படி எல்லாரும் என்ன பண்ண இறந்துடுறாங்க. அது சகோதரிய ஸ்ரீயா இறந்துடுறாங்க. இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போன உடனே இவ யாருக்கு மனைவியா இருப்பான்னு கேக்குறாங்க பரலோக ராஜ்யத்துல. அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வேத வாக்கியங்களை அறியாதனால தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். நம்ம பிரச்சனையை ஜெயிக்கணும்னா எது தேவை நமக்கு? வேத வாக்கியம், சத்தியம் தேவை, சத்தியம் தேவை. சத்தியம் என்ன சொல்லுது, அங்க கொள்பவனும் கொடுப்பவனும் கிடையாதுன்னு என்ன அர்த்தம்னா, அங்க கல்யாண காட்சி புள்ள பிறக்கிறதாலும் கிடையாது. அங்க இந்த 7 பேரும் ரட்சிக்கப்பட்டு இருந்தா பரலோகத்துல தேவதூதரை போல இருப்பாங்க. இவளும் தேவதூதரை போல தான் இருப்பாங்க.
அங்கே மாம்ச சம்பந்தமான ஐக்கியம் எதுவுமே இருக்காது. அதுதான் வேதம் சொல்லி என்ன பண்றாரு ஆண்டவர், அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப பிரச்சனை அணுகிற முதல் பாத்தீங்கன்னா எதிர்கேள்வி கேட்டு திறர் அடிச்சிட்டாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேத வசனத்தை சொல்லி திறர் அடிச்சாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. முடிச்சிடுவேன், கரெக்டா முடிச்சிடுறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு பிரயோஜனம் எப்படியோ தெரியல. அதே நீங்க மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலேயே 22ஆம் அதிகாரத்திலே நீங்க 17ஆம் வசனத்திலிருந்து 21 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க அவங்க சொல்றாங்க, ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, அது எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், வரி காசு எனக்கு காண்பீங்கள் என்றார். அவர் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த சொரூபமும் மேல் எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துகள் என்றார். 22. அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய் விட்டார்கள். ஒரு கூட்டம் வருது, அவரை பிரச்சனையில மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு. ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம்னு சொன்னா அவரை அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு, நான் தான் ராஜாவாச்சே, ஏன் ராயனுக்கு வரி கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லல. எல்லாம் காசு கொடுக்குறப்ப உங்ககிட்ட காசு இருந்தா காட்டுக்கிட்டாப்பா. காசை வாங்கினாரு. காசை வாங்கிட்டு என்ன தெரியுமா பண்றாரு, இது என்ன சிங்கம், பின்னாடி என்ன காந்தி, காந்திக்குரியதை காந்திக்கு கொடு, சிங்கத்துக்குரியதை சிங்கத்துக்கு கொடு, ராயனுக்குரியத கவர்மெண்ட்டுக்கு தேவையான கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துரு, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவனுக்கு கொடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இடத்துல 2 காரியத்தை என்ன பண்ணிடுறாரு, சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டானுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞானமா சொல்லுங்க. ஆண்டவர் இதுதான் ஞானத்தை கேட்கணும். தேவகுமாரா, ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எப்படி கேட்கணும்? ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு அவரு, பாஸ்டமா தான் எதிர்கேள்வி. 2வது வேத வசனத்தை தெரியணும், அதுக்குதான். 3வது ஞானமா செஞ்சாரு. ஞானம் என்ன பண்ணாரு, கடைசியா உணவு சொல்லி முடிச்சிடுறேன். இது மிக முக்கியம். நீங்க அதையெல்லாம் செய்யறீங்களா இல்லையா, உங்களுக்கு ஞானம் இருக்கா, எனக்கு ஞானம் இருக்கா இல்லையா, நம்ம எதிர் கேட்கிறோமா இல்லையோ. அடுத்தது என்ன சொன்னேன், வேத வசனத்தை படிக்கிறீங்களோ இல்லையா, அது எனக்கு தெரியும். ஆனா இது நீங்க ஈஸியா செய்யலாம், செய்ய முடிஞ்சா செய்யுங்க. நம்ம ஆண்டவர் எப்படி பிரச்சனை விலைக்கு ஓடினார் பாருங்க. அவரு முடியாத நான் படிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்து, பாருங்க இங்க ஆண்டவர் என்ன பண்றாங்கன்னா, அவர் மேல கல் எடுக்கிறதுக்கு எரிக்கிறதுக்கு கல் எடுத்துட்டாங்க. எப்படி கல் எடுத்துட்டாங்க. அவர் என்ன பண்ணா, மண்டை கிட்டெல்லாம் அடிச்சு என்ன பண்ணிடு, இன்னைக்கு உடைச்சிடுறேன் பாரு, எங்களை என்ன பண்ணிக்கிட்டு, எங்களை கெடுக்கிறியா, நீ ஊழியம் செய்து எத்தனை பேர் ரட்சிப்புகள் நடத்துற, அடிச்சு மண்டை உடைக்கிற பாருன்னு எல்லாம் கல் எடுத்துக்கினாங்க. யார் அடிச்சது போல, ஸ்தேவான பொழந்தது போல இவரையும் பொழந்தது. அல்லேலூயா. ஸ்தேவான போல இவரு அடிச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. என்ன சொல்லிட்டு பாருங்க, அங்க 39. இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள்.
அவரோ அவர் கைக்கு தப்பி, சொல்லுங்க பால, தப்பிச்சுக்கணும். நம்ம எப்படியாவது ஒரு பிரச்சனை இருந்தா என்ன பண்ணா, வீம்புக்கே போக கூடாது. எப்பயுமே நான் சொல்லியிருக்கிறேன் வசனத்தை, பேதைகள் நெடுக்க போய் தண்டிக்கப்பட்டு கூடாது, தப்பிச்சு ஓடிடணும், பிரச்சனை மாட்டக்கூடாது. அங்க ஒரு சண்டை, அங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நம்ம போய் நான் ஒரு கை பாக்குறேன்னு சொல்லி பார்க்க கூடாது, ஓடிடணும். ஒரு அலையிலையா சொல்லுங்க, விலக வேண்டிய இடத்துல விலகி ஓடிதான் ஆகணும். டக்கு நம்ம எதிர்த்துனா ஒரு அடி மண்டையில பட்டதுன்னா மண்டை பொழுது. அதனால நம்ம என்ன செய்யணும், அந்த சராசரங்களை படைத்த ஆண்டவரே மனிதனா இருந்து மனிதன் எப்படி தப்பித்துக் கொள்வானோ அது போல தப்பித்து ஓடினார், அது போல ஓடணும் இல்லையா? 33ஆம் வசனம் தானே படிச்சோம். 31ஆம் வசனத்துல என்ன படிச்சோம், அவரை மறுபடியும் கல்லை எடுத்து அடிக்கிறாங்கன்னா ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்க அவரை. பாருங்க 8ஆம் அதிகாரத்துல, அதே யோவான் 8ஆம் அதிகாரத்துல 59ஆம் வசனத்துல ஏற்கனவே கல் எடுத்து அடிக்க வந்திருக்கிறாங்க. அப்ப என்ன செஞ்சிருக்காரு பாருங்க, அவரு அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். அல்லேலூயா. ரொம்ப அருமையான ஒரு இது பாஸ்டர். அல்லேலூயா. தேவாலயத்துக்கு வந்தாதான் பிரச்சனை, நான் தேவாலயத்தை விட்டு போறேன் அது இல்ல. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா இவனுங்களுக்கு கல்லுக்கும் என்னது, இந்த யூதனுங்களுக்கும் ஒரு நல்ல கனெக்ட் இருக்கு. சட்டமே அதான், கல்லால் அடிச்சு என்ன பண்ணணும், கொண்டு போடணும். அப்போ என்னன்னா ஸ்தோத்திரம், தப்பிச்சு போயிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தப்பிச்சுக்கணும், சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஒரு சில நேரங்கள மற்றவங்க நம்ம வம்புல மாட்ட வைப்பாங்க, பிரச்சனைல மாட்ட வைப்பாங்க. நண்பர்கள், வாடா போலாம், சண்டை போடலாம், வாடா, தப்பிச்சுக்கணும். பிரச்சனை யாராவது கொண்டு வந்து வைப்பாங்க, தப்பிச்சுக்கணும், பேசணும், நைஸா பேசணும். இதெல்லாம் வேணாயா, வா 4 பேர் நம்ம சண்டை போடலாம், வா பிரச்சனை பண்ணலாம், வா. அப்ப நாம தான் அங்கதான் உஷாராயணும். நம்ம என்ன பண்ண வைப்பாங்க சொல்லுங்க. நான் சொல்றது வந்து உங்க குடும்ப காரியத்துல இல்ல, நம்ம குடும்பத்துல ஒரு சில நேரத்துல வரும்போது நம்ம பேசி தீர்த்துக்கணும், போய்கிட்டு இருக்கணும். வெளியே காலத்துல போய் இது மாதிரி ஆபத்தான சூழல் வரும்போது அங்க இருக்கிற வா பாத்துக்கலாம்னு சொல்லி நீங்க போய் முந்திக்க என்ன பண்ணக்கூடாது, உங்களை நீட்டக்கூடாது. ஒரு கல்லு பட்டுதுன்னா நம்ம ஜீவனே போயிடுற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அப்ப எப்படி அவர் பிரச்சனையை சமாளித்தாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சிங்கி பிங்கிங் புரியல, எனக்கு தெரியல, கேட்கலையே. எதிர்கேள்வி கேட்டார், அப்புறம் வசனத்தினால ஜெயிச்சாரு. 3வது ஞானமா கேட்டாரு. 4வது விலகி ஓடினாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விலகி ஓடினாரு கல்லடிக்கு. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, அவர் அணுகுமுறைய வித்தியாசம். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் அணுகுமுறை எப்படி இருந்தது, ஸ்தோத்திர, கண்டுகொள்ளாத போல இருந்தது, ஆனா அங்க அற்புதம் நடந்தது. சொல்லுங்க, கண்டுகொள்ளாத போல இருந்தது, ஆனா அற்புதம் நடந்தது. 2வது விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம். தேவன் பேரில் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தை வந்து அவர் என்ன பண்ணாரு, எதிர்பார்த்தார். 3வது சுகம் கொடுக்கிற விதம் வித்தியாசம். எப்படி வேணா ஆண்டவர் நமக்குடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். ஒரு சின்ன ஜபத்தின் மூலமாக சின்ன ஒரு காரியத்திலும் அற்புதம் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில. 4வது பார்த்தோம், நம்முடைய தேவையை சந்திக்கிற விதம். அல்லேலூயா. அதை கடைசியா நம்ம பார்த்தோம், பிரச்சனையை எப்படி அணுகின விதம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எல்லாம் எதிர்ப்போமா? அல்லேலூயா. நன்றி.